நம்ம வேதத்தில் அடுத்த பாடத்திற்கு நேராக வந்தோம். இயேசுவனுடைய வாழ்க்கையை ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டராக கால வரிசையின்படி நம்ம படிக்கிறதற்காக துவங்கணும். அதற்கு முன்னுரையாக இயேசுவினுடைய நாட்களில் இருந்த அரசியல் சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் கானானுக்குள்ள கொண்டு வந்த பிறகு ராஜாக்கள் அவர்களை ஆண்டுட்டு இருந்தாங்க. ராஜாக்கள் பாவம் செஞ்சு ஜனங்கள் வழி விலகி போகும் பொழுது பாபிலோன்ல இருக்கிற நேபுகாத்நேச்சாரை வைத்து அவங்களை அடிமைகளாக கொண்டு போய் பாபிலோனுடைய ஆட்சி உலகம் எங்கும் நடந்துச்சு. பெல்ஷாத்சார் என்கிறவருடைய நாட்கள்ல பாபிலோன் ஆட்சி மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தின் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டு கோரேஸ் அங்கே ராஜாவாக மாறுகிறார். கோரேஸ் தொடர்ந்து ஆட்சி செய்கிறார். மூன்றாவது தரியு வரும் பொழுது அலெக்சாண்டர் தி கிரேட், அலெக்சாண்டரை கொண்டு அந்த ஆட்சி கிரேக்கர்களுடைய ஆட்சியாக மாறி கிரேக்கர்கள் உலகத்தை ஆளுகிறாங்க. அலெக்சாண்டருக்கு பின்பாக அது 4 பகுதிகளாக பிரியுது. அதுல ரொம்ப முக்கியமான பகுதி வடக்கு பகுதியும் தெற்கு பகுதியும். இப்படி போயிட்டு இருக்கிற நாட்கள்ல ஒரு கட்டத்துக்கு மேல ஜனங்கள் யூத ஜனங்கள் அதற்கு விரோதமாக சில போராட்டங்களை எடுத்து அவர்கள் மறுபடியும் சுதந்திரத்தை பெற்று ஒரு ஆட்சி நடத்திட்டு வராங்க. அப்பொழுது கிமு 63ஆம் காலகட்டத்தில் பாம்பே த கிரேட் ரோம பேரரசு நாட்களில் அது மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ளே போய் பாம்பேக்கு அப்புறமாக ஜூலியஸ் சீசர் வருகிறார். சீசருக்கு அடுத்ததாக அகஸ்டஸ் சீசர் வருகிறார். இந்த அகஸ்து ராயனுடைய நாட்களில் தான் இயேசு பிறந்தார். இந்த இயேசு பிறக்கும் பொழுது அங்கிருந்த லோக்கல் எம்பரர் யாருன்னா ஏரோது தான் அந்த எருசலேமை ஆட்சி செய்தவர். ஏன்னா ரோமர்கள் ரோம்ல இருப்பாங்க, அவங்களுக்கு அநேக ஆட்சியாளர்கள் இருப்பாங்க. அதுல காற்பங்குக்கு இவர் அதிகாரியாக இருந்தார். அவருடைய பேர் ஏரோது. இந்த ஏரோதனுடைய குணத்தையும் நம்ம பார்த்தோம், ரொம்ப முரடு. எந்த அளவுக்கு முரணுன்னா தான் ஆட்சி எங்க தன்னை விட்டு போயிருமோன்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளைகளையும் கொன்னவர். ரொம்ப மோசமானவர், ரொம்ப கொடுமையான தண்டனை கொடுக்கக்கூடியவர். தன்னை யாரும் எதிர்த்தரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள். இங்கிலீஷ்ல ஒரு சேவியர் ஹிஸ்டாரிக்கல் சே என்னன்னா, இட்ஸ் சேஃபர் டு பி எ ஹேரோட்ஸ் பிக் தென் இஸ் சன். அப்படின்னா ஏரோதனுடைய பன்னியா கூட இருந்தெல்லாம் பையனா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஏன்னா பையனா இருந்தா கொன்றுவாரு, பன்னியா இருந்தா கூட கொஞ்ச நாள் வாழ முடியும், பையனா இருந்தா உடனே கொன்றுவாரு அப்படின்னு ஒரு சேவே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ஏரோது மோசமான. இது அரசியல் பக்கம். இப்போ அப்படியே நம்ம ரிலீஜியஸ் சைடு எருசலேம்ல இருந்த ஆன்மீக பக்கத்தையும் நம்ம ஆராய்ஞ்சிட்டு நம்ம அடுத்த வாரத்துல இருந்து நேரடியாக நம்ம வேத பகுதிக்குள்ள போக போகிறோம். இப்போ எஸ்ராவனுடைய நாட்கள்ல என்ன பண்றாங்க, தேவாலயத்தை கட்டுறாங்க. இந்த ஏரோது ராஜாவாகும் பொழுது யூதர்களை எப்படியாச்சும் தாம் பக்கம் இழுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இவர் அந்த தேவாலயத்தை மேன்மைப்படுத்துகிறார், இன்னும் பிரம்மாண்டமாக்குறார். வெறும் டெம்பிள் மட்டும் இருந்துச்சு, வெறும் தேவாலயம் மட்டும்தான் இருந்துச்சு. அதை சுற்றிலும் ஒரு பெரிய பிராகாரம் கட்டுறாரு. அதுக்கப்புறம் பெண்கள் நிற்கிறதுக்கு இடம், புறஜாதிகள் போகிறதுக்கு இடம், வியாபாரத்திற்கு இடம், ஆசாரிகள் தங்குகிறதுக்கு இடம், பிரதான ஆசாரியர் தங்குறதுக்கு இடம், பலி பொருட்களை வைக்கிறதுக்கு இடம், அப்பங்களை செய்யறதற்கு ஒரு இடம், குளிக்கிறதற்கு ஒரு இடம், சீலோவாம் குளம், இப்படிலாம் நிறைய குளங்கள் சுற்றி இருந்துச்சு. இப்படி பல கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பண்ணி அதை ரொம்ப மேன்மைப்படுத்துகிறார். கடந்த நாட்களில் அந்த வீடியோ, அதோடைய ஒரு 2 வீடியோ உங்களுக்கு நான் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒருவேளை பார்க்கலன்னா இந்த வாட்டி கூட போய் பாருங்கள். அது எப்படி அந்த ஏரோதனுடைய தேவாலயம் இருந்துச்சு அப்படின்றதுக்கு இப்போ இருக்க மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இப்படி தேவாலயம் பெரிதாகுது. இந்த தேவாலயத்துக்குள்ள பல பகுதிகளாக ஆட்கள் இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா பிரதான ஆசாரியர்கள், லேவியர்கள், இந்த 3 தான் இருப்பாங்க. பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போவார். ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போவாங்க, போய் தூபம் காட்டுவாங்க, சமூக தப்பத்தின் மேஜைகளை வைப்பாங்க, அதை எடுப்பாங்க, அதை மாற்றுவாங்க. லேவியர்கள் வெளியே இருப்பாங்க, பிராகாரத்தில் இருப்பாங்க, பலி வெட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அது சந்தா துண்டிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் விறகு எடுக்கிறதுக்கு, இப்படி நிறைய வேலைகள் இருந்துச்சு. இப்படி இருந்தாங்க. ஆனால் எஸ்ரா நெகேமியாவோட நாட்களுக்கு அப்புறம் இது அல்லாத சில காரியங்கள் உள்ளே வர ஆரம்பிச்சது. நான் இப்போ ஆர்டர் வைஸாக நான் சொல்ல போகிறேன். என்னென்ன அந்த ஆன்மீகத்தில் இருந்த நபர்கள் யார் யார் இருந்தா, என்னென்ன கேட்டகரி இருந்துச்சுன்னு நான் சொல்ல போகிறேன். முதலாவது, இயேசு பிறந்த அந்த காலத்தில்
தேவாலயத்துல இருந்த முக்கியமானவர் யாருன்னா பிரதான ஆசாரி. இது ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா இவர் தான் எங்க போவாரு, வருஷத்துக்கு ஒரு வாட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவாரு. வேற யாருக்கும் போறதுக்கு ரூல்ஸ் கிடையாது. ஆனா இன்னொரு விஷயத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த காலத்துல தேவாலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன கிடையாதுன்னா உடன்படிக்கை பெட்டி கிடையாது. உடன்படிக்கை பெட்டி கிடையாது. ஆனா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குரிய கணம் அப்படியே தான் இருந்துச்சு. அது மாற்றப்படலை. அங்க உடன்படிக்கை பெட்டி இருக்கோ இல்லையோ அங்க போறதுக்கான ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பாவத்தோடு போனோம்னா ஆண்டவர் ஒரே அடியா அடிச்சு கொடுத்துருவாரு. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, பிரதான ஆசாரியர்கள்லாம் இடுப்புல ஒரு கயிறை கட்டி வெளியே கொடுத்துருப்பாங்க. வெளியே இருக்கும். இவர் உள்ள போய் கொஞ்ச நேரம் வரல அப்படின்னா யாரும் உள்ளெல்லாம் போய் பார்க்க முடியாது. என்னாச்சு, தூங்கிட்டாரா அப்படின்லாம் பார்க்க முடியாது. இந்த கயிறை வச்சு வெளியே இழுத்து எடுத்துக்கணும். அதனால என்ன பண்ணியிருப்பாங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் கதவுகள் கொண்டு பிரிச்சிருக்க மாட்டாங்க. திரைச்சீலையை போட்டு தான் பிரிச்சிருப்பாங்க. திரைச்சீலையை விளக்கிட்டு தான் உள்ள போகணும். திரைச்சீலை விளக்கிட்டு தான். அதனால இந்த இடுப்புல இருக்க கயிறு எப்பயும் வெளியே உட்கார்ந்து ஆசாரியர்களோ லேவியர்களோ பிடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. போயிட்டு ஒரு டைமிங் இருக்கு, இந்த டைமிங்குள்ள வெளியே வந்துடணும். அப்படி வரலையா வெளியே இருந்து கயிறை போட்டு இழுப்பாங்க. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கோம், சகரியா என்ன பண்ணுவாரு, தூபம் காட்டுகிறதுக்கு உள்ள போவார். இவர் பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் தான் போவார். அவர் வருகிறதுக்கு தாமதமாகும் பொழுது அதற்கே எல்லாரும் வெளியே ஆச்சரியப்படுவாங்க. ஏன் இன்னும் தாமதமாகுதே, என்ன ஆச்சு அப்படின்ட்டு. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறவங்களே தாமதமான வெளியே ஆச்சரியம் உண்டாகும். அப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போது தாமதமாச்சுன்னா கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க, ஆண்டவர் அடிச்சிட்டாரு கொண்டுட்டாரு அப்படின்ட்டு வெளியே இழுத்தெடுக்கணும். ஸோ அதனால இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து இந்த பிரதான ஆசாரியர்களுக்கு எப்பயுமே ஒரு பயம் இருக்கும். ஆனா இயேசுவின் காலத்துல இருக்கிற ஒரு வித்தியாசம் என்னன்னா, இந்த பிரதான ஆசாரியர்கள் ரோமர்களால் நியமிக்கப்படுவாங்க. ரோம பேரரசு தான் யாரு ஹை பிரீஸ்டா இருக்கணும், பிரதான ஆசாரியனா இருக்கணும்ன்றதை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மதத்தை அவங்க கையில வச்சிருந்தாதான் ஜனங்களை அவங்க கட்டுப்படுத்த முடியும். இல்லைன்னா ஏற்கனவே நடந்தது போல ஜனங்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, எதிர்த்து போராட ஆரம்பிப்பாங்க. அதனால இந்த பிரதான ஆசாரியரை ரோமர்கள் தான் நியமிப்பாங்க. இந்த பிரதான ஆசாரியன் எப்பயுமே ரோமர்களோட ஒரு டச்ல தான் இருப்பாரு, ஒரு நல்ல பழக்கத்தோட இருப்பாரு. அப்படிப்பட்டவர்களை தான் நியமிப்பாங்க. ரெண்டாவது, இந்த பிரதான ஆசாரியனுக்கு அடுத்து அதிகாரம் உள்ள ஆட்கள் யாருன்னா, அங்க ஒரு கவுன்சில் இருக்கும். ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இயேசுவை கொண்டு போய் என்ன பண்ணாங்க, நிறுத்தினாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். இதை இங்கிலீஷ்ல சஹட்ரியன் சொல்லுவாங்க. நான் ஸ்பெல் பண்றேன், SANHEDRIN, SANHEDRIN, இல்ல சுப்ரீம் கவுன்சில்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இதுல மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 70 பேர் இருப்பாங்க. 70 பேர் இருப்பாங்க இந்த ஆலோசனை சங்கத்துல. யார் யார் இந்த ஆலோசனை சங்கத்துல இருப்பாங்கன்னா, பிரதான ஆசாரியன், மூப்பர்கள், வேதபாரகர்கள். பிரதான ஆசாரியன், மூப்பர்கள், வேதபாரகர்கள். இவங்க தான் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது. நியாயப்பிரமாண சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கிறது இந்த ஆலோசனை சங்கத்தார் தான். அதனாலதான் இயேசுவை பிடிச்சிட்டு முதல்ல எங்க போவாங்கன்னா ஆலோசனை சங்கத்தார் இடத்துல போவாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் அதனுடைய 57வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 26 அதனுடைய 57வது வசனம். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் இடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே வேதபாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள் அப்படின்னு இருக்கும். இங்கேதான் கூடுவாங்க, கூடி வருவாங்க. மூப்பர்கள், வேதபாரகர்கள், பிரதான ஆசாரியர், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 70 பேர் இருப்பாங்க. இந்த 70 பேர் தான் நியாயம் விசாரிப்பாங்க. இவங்க முன்னாடி ஒரு வழக்கு வந்துச்சுன்னா நியாயப்பிரமாணத்தின்படி இதை விசாரிப்பாங்க. இதுதான் செகண்ட் பவர்ஃபுல் இந்த ரிலீஜியஸ் இதுல ஆன்மீக காரியத்துல பார்க்கும் பொழுது. முதலாவது பிரதான ஆசாரியர், இரண்டாவது அதிக வல்லமை உடையது எதுன்னா இந்த ஆலோசனை சங்கம். மூன்றாவது இவங்களுக்கு அடுத்து யார் இருப்பான்னா சீஃப் பிரீஸ்ட், அதாவது சீனியர் பிரீஸ்ட், முதிர்ந்த ஆசாரிய வேலை என்னன்னா இவங்க அந்த ஆலயத்துல நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் மேற்பார்வையிடுவாங்க. கரெக்டா நடக்குதா? ஏன்னா இவங்கெல்லாம் யாரு, எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் உள்ளவர்கள், எது சரியா செய்யணுன்ற ஆலோசனை கொடுக்குறவங்க. இவங்க தான் மேற்பார்வையிட்டு இருப்பாங்க.
இவங்க தான் பலிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகேப்பா, இதுக்கு இந்த பலி, இதுக்கு இவ்வளோ செலுத்தணும், இதை எடுத்துட்டு வா, அப்படிதான் செலுத்தணும், சந்தா வெட்டு, இதை வந்து துண்டா போடு, இது துண்டா போடக்கூடாது, இதை பிளந்து தான் வைக்கணும், இப்படின்னு அதை கண்ட்ரோல் பண்ற உரிமை இவங்களுக்கு தான் இருக்கும். இவங்க யார் பெரும்பான்மையா யார் இந்த சீனியர் பிரீஸ்டா இருப்பாங்கன்னா சதுசேயர்கள் தான் இருப்பாங்க. சதுசேயர்களா இருக்கிறவங்க தான் அதிகபட்சமா இந்த சீனியர் பிரீஸ்டா இருப்பாங்க. இதற்கு அடுத்து இந்த சீனியர் பிரீஸ்டுக்கு அடுத்து உள்ள பவர்ஃபுல்லான ஆட்கள் யாருன்னா வேதபாரகர்கள். இந்த வேதபாரகர்கள் நம்ம வேதத்துல நிறைய படிச்சிருக்கிற அந்த வேதபாரகர்களை பத்தி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தோராவை ஆராயுது. துவக்கம் முதல் முடிவு வரை தோராவை ஆராய்ச்சி. எப்பயுமே காலையில போனோடனே உங்களுக்கு டியூட்டியே எடுத்து வச்சு ஆதியாகமத்துல இருந்து உபாகமம் வரைக்கும் வாசிக்கிறது தான். சட்டங்களை ஆராய்ச்சி பார்ப்பாங்க. கர்த்தர் கொடுத்ததுல என்ன சொல்ல வராரு, இது எதை குறிக்குது அப்படின்றத ஆராய்ச்சி பார்த்து அதை அவங்க எழுதிக்கிட்டே இருப்பாங்க, இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை தான் அடுத்தடுத்து எங்க அனுப்புவாங்கன்னா ஜெப ஆலயங்களுக்கு அனுப்பி அங்கே அதை வாசிக்க வைப்பாங்க. அதெல்லாம் இவங்களோட வேலை. இவங்க தான் எழுதிக்கிட்டே இருப்பாங்க வேதத்தை குறித்து ஆராய்ச்சி. இன்னும் சொல்ல போனோம்னா ரிசர்ச்சர்ஸ் அப்படி சொல்லலாம், நம்ம ஆராய்ச்சியாளர்கள் அப்படி சொல்லலாம். இவங்க வேதபாரகர்கள் ஆராய்ச்சியாளர்களாக இருப்பாங்க. இவங்க மக்களுக்கு போதிப்பாங்க, வேதத்தை குறித்து போதிப்பாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இவங்களுக்கு. ஏதாச்சும் ஒரு காரியத்திற்கு ஒரு முடிவு எடுக்கணும்னா, இப்போ ஆலோசனை சங்கத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், பிரதான ஆசிரியர் இருப்பாங்க, மூப்பர்கள் இருப்பாங்க, வேதபாரகர்கள் இருப்பாங்க. ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அந்த முடிவில் யாருடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்னா இந்த வேதபாரகர்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்க தான் இல்லை இங்கே இது இப்படி எழுதியிருக்கு, அதனால இதுக்கு இந்த தண்டனை தரணும்னு சொல்லுகிற அதிகாரம் இந்த வேதபாரகர்களுக்கு. இந்த வேதபாரகர்களுக்கு அடுத்து அதிகாரம் உடையவர்கள் யாருன்னா பரிசேயர்கள். இயேசுவுக்கும் ஒரு குரூப்புக்கும் சும்மா சண்டை வரும்னா அந்த யாருன்னா இந்த பரிசேயர்கள் குரூப் தான். இந்த பரிசேயர்கள் யாருன்னா ஆன்மீக தலைவர்களா இருப்பாங்க. இவங்க ஏன் இவ்வளவு முக்கியமா கருதப்படுறாங்கன்னா இவங்க வெறும் தேவாலயத்துல இருக்கிறவங்க மாத்திரமல்ல, ஜனங்களோடையும் இருப்பாங்க. ஜனங்களுக்கு போய் ஜனங்களை வந்து நீ இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கணும்னு அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம காலத்துல இருக்கிறத வச்சு சொல்லணும்னா இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ், யூடியூப் இன்ஃப்ளூயன்சஸ் மாதிரி இந்த பரிசேயர்கள் தான் அப்ப இருக்கிற இன்ஃப்ளூயன்சஸ். அவங்கள பார்த்துதான் ஓ இப்படிதான் இருக்கணும் போல இருக்கு, அப்படிதான் செய்யற இந்த இன்ஃப்ளூயன்சஸ் மாதிரி இந்த பரிசேயர்கள் தான் அந்த நாட்கள்ல இருந்த ஆன்மீக இன்ஃப்ளூயன்சஸ். இவங்க வந்து வேதத்துல இருக்கிற அந்த காரியங்கள் நியாயப்பிரமாணங்களை பின்பற்றுவாங்க. அதனோடு கூட சேர்த்து கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பின்பற்றுவாங்க. அவங்க ரொம்ப பாரம்பரியவாதிகளா இருப்பாங்க. அதனாலதான் ஒரு விஷயம் வந்து சீஷர்கள் என்ன பண்ணுவாங்க, கை கழுவாம என்ன பண்ணிடுவாங்க, சாப்பிடுவாங்க. போய் கேட்பாங்க, ஆண்டவரே கை கழுவாம சாப்பிட்றாங்க, நீங்க என்ன ஒண்ணுமே சொல்லலை. இயேசு சொல்லுவாரு, இங்க போறது ஒண்ணும் பண்ணாது, இங்க இருந்து வருது பத்தியா, அதுதான் உன்னை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அப்போ அவங்க ரொம்ப இந்த பாரம்பரியமா இது இப்படிதான் செய்யணும். வெள்ளிக்கிழமையானா தலை குளிச்சிடணும், செவ்வாய்க்கிழமையானா கறி சாப்பிடக்கூடாது, சனிக்கிழமையானா தனியாவே போகக்கூடாது, இப்படிலாம் நிறைய இந்த பாரம்பரியத்தை பிடிச்சிட்டு இருப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இந்த பரிசேயர்கள். அதே போல இவங்களுக்கு சில நம்பிக்கைகள் உண்டு. என்னன்னா இவங்க வந்து உயிர்த்தெழுதலை நம்புவாங்க, தூதர்களை நம்புவாங்க, ஆவிகளை நம்புவாங்க. அதுவும் இல்லாமல் சில வாய்மொழியாய் வந்த கலாச்சாரங்கள் இருக்கும், பாரம்பரியம் இருக்கும். இது எங்கேயும் எழுதிலாம் வச்சிருக்க மாட்டாங்க, வாய்மொழியா வரும். ஆமையை வீட்டுக்குள்ள விடக்கூடாது, இதுக்கு எங்கேயாச்சும் தொல்காப்பியத்துல தான் நோட்ஸ் எழுதியிருக்கு, ஆமையை வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்ட்டு. இல்லை நாலடியார் திருப்புவனையில எங்கேயாச்சும் எழுதியிருக்க, எங்கேயும் கிடையாது. ஆனா இன்னும் அது என்ன பண்ணிட்டே வருது, நம்ம உலகத்துல சொல்லிக்கிட்டே வராங்க, ஆமை புகுந்த வீடு விளங்காது. ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்களே எங்களுக்கு தெரியாது, ஆனா ஆமை புகுந்தா விளங்காது. அப்புறம் சொல்லுவாங்க, குழந்தை பிறந்தோடனே முதல்ல மாமா பார்க்கக்கூடாது, மாமா கடைசியாக தான் பார்க்கணும், தாய் மாமா. இப்படிலாம் இருக்கு. இதெல்லாம் யார் எழுதுனா எங்க எழுதுனா தெரியாது. ஆனா இதெல்லாம் வாய்மொழியாய் சில பாரம்பரியங்கள் இருக்கிறது போல இதையெல்லாம் நம்புகிற ஒரு கூட்டம் இந்த பரிசேயர்கள். இதெல்லாம் நம்பிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்பா பண்றீங்க, எங்களுக்கு தெரியாது, சொன்னாங்க நாங்கள் பண்றோம், சொன்னா பண்ணுவேன், ஆமா நாங்கள் சொன்னா பண்ணுவோம்.
அதனாலதான் இயேசுகிட்ட வரும்பொழுதுதான் மோசே எங்களுக்கு சொல்லி இருக்கிறாரே, மோசே இருதய கடினத்து நிமித்தம் சொன்னான், அதுக்காக நீ செய்வியா? ஆமா, நான் மோசே சொன்னாலே செய்வோம் அப்படின்ற ஒரு கேரக்டர் இந்த பரிசேயர்கள். அடுத்து இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, இவங்க தான் சதுசேயர்கள். இந்த சதுசேயர்களுக்கும் ஜனங்களுக்கும் பெருசா கனெக்ஷன் இருக்காது. ஆனா இந்த சதுசேயர்களுக்கும் தேவாலயத்துல இருக்கிற குரூப்புக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கும். தேவாலய தலைவர்கள், ஜெபாலய தலைவர்கள், தேவாலயத்துல இருக்கிற லேவியர்கள், தேவாலயத்துல இருக்கிற ஆசாரியர்களோட தான் இந்த சதுசேயர்கள் அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இவங்களோட வேலை. பரிசேயர்கள் பொது ஜனங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, சதுசேயர்கள் தேவாலயத்துல இருக்கிறவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இவங்க தான் அதிகமா தேவாலயத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சீனியர் பிரீஸ்ட் பெரும்பாலும் யாராக தான் இருப்பாங்க, சதுசேயர்களாக தான் இருக்கிறனால அவங்களுக்கு தேவாலயத்துல ஒரு பெரிய கண்ட்ரோல் இருக்கும். தேவாலயத்துல என்ன பண்ணணும், எதை செய்யக்கூடாது, யாரை அனுமதிக்கணும், யாரை விடக்கூடாது இப்படின்ற பெரிய ஒரு கண்ட்ரோல் அவங்கள்ட்ட இருக்கும். அதுவும் இல்லாம இந்த சதுசேயர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா ரோமர்களோட நெருங்கி வேலை பார்க்க ஆயத்தமா இருக்கிறவங்க. ஏன்னா யூதர்களுக்கு பெரும்பாலும் யாரை பிடிக்காதுன்னா ரோமர்களை பிடிக்காது. ஆனா யூதர்களுக்குள்ள சில கூட்டத்தார் ரோமர்களோட ரொம்ப தொடர்புல இருப்பாங்க. முக்கியமா பிரதான ஆசாரியன், இன்னொன்னு இந்த சதுசேயர்கள். ஏன்னா இவங்களும் யாரோ ஒரு காலத்துல இருந்திருப்பாங்க, அதுல பிரதான ஆசாரியனாகவோ இல்ல ஆசாரியனாகவோ இருந்திருப்பாங்க. அதனால இவங்க ரோமர்களோட அதிக தொடர்புல இருப்பாங்க. ஆனா இவங்க கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, இவங்க சிலதை நம்பல. எதனா உயிர் தெழுதலை நம்பல, இவங்க தேவ தூதர்களை நம்பல. அவங்க நம்பின ஒரே ஒரு காரியம் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், 5 ஆகமம் மட்டும். இதுல என்ன பிரச்சனைனா 5 ஆகமத்துல இருக்கிற கட்டளைகளையும் பிரமாணங்களையும் மாத்திரம்தான் நம்பினாங்களே தவிர்த்து அதுல தேவதூதர்கள் வராம கிடையாது. ஆதியாகமத்துல பல முறை யார் வந்திருப்பா? தேவதூதர்கள் வந்திருப்பாங்க. ஆகாரை பார்க்க வந்திருப்பாங்க, ஆபிரகாமை பார்க்க வந்திருப்பாங்க, லோத்துவை பார்க்க வந்திருப்பாங்க. இப்படி பல இடங்கள்ல தேவதூதர்கள் இருந்தாலும் அவங்க எதை நம்பலன்னா, இந்த தேவதூதர்கள் ஏன் யாத்திராமத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, மோசே மீதியான் தேசத்துலேருந்து திரும்ப வரும் பொழுது அவன் விருத்த சேதனம் பண்ணாம வந்ததுனால தேவன் ஒரு தூதன் அனுப்பி அவனுக்கு எதிரில் வெட்டுறதுக்கு வந்துலாம் நிற்பாரு. இப்படிலாம் நிறைய சம்பவம் வருதோ. அவங்க வெறும் அதுல இருக்கிற கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவங்க எங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, யாத்திராகமம் 20 தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்புறதுக்கு. அதுக்கு முன்னாடி இருந்த எதையுமே நம்பல. உதாரணத்துக்கு சொல்றேன், உடனே இப்படி இதுல தான் நம்பினாங்களோ அப்படி கிடையாது. ஆபிரகாமுக்கிட்டே சில கட்டளைகள்லாம் இருந்துச்சு. வழி கட்டளை ஆபிரகாம் இல்லை, ஆபேல் காலத்திலே இருந்துச்சு. வழியின் கட்டளைகள் இன்னும் வாய்மொழியா இருந்துச்சு. ஈசாக்கு என்ன பண்ணுவார், சாயங்காலம்னா போய் தியானம் பண்ணிட்டு வருவார். ஏன்னா அவங்களுக்குலாம் வாய்மொழியா இருந்துச்சு. அதை மோசேனுடைய காலத்துல எழுதி கொடுத்தாரு. அதனால கட்டளைகள் எல்லா இடத்துலயும் இருக்கு, அவங்க அதை மட்டும் எடுத்துப்பாங்க. இப்ப இந்த சதுசேயர்களுக்கு அடுத்து இருக்கிறது யாருன்னா லேவியர்கள். இந்த லேவியர்கள் பொதுவா லேவியா பிறந்துட்டாலே எங்க போயிடணும், தேவாலயத்துல ஒரு வேலையாச்சும் பார்த்தோம். அது லேவிக்கே 3 பிள்ளைகள் இருப்பாங்க. அந்த 3 பிள்ளைகள்ல யாருக்கு பிறக்கிறோன்றது பொறுத்து நம்ம. இப்ப இந்த லேவியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசாரியர்களுக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் பணிவிடை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க என்ன வேலை செஞ்சாலும் அதை செய்யறது தான் இவங்களுடைய வேலை. அவங்களுக்கு தேவாலயத்துல அநேக வேலைகள் இருக்கும். அப்பங்கள் சுடணும், ரசத்தை ரெடி பண்ணணும், இதெல்லாம் கொண்டு போய் அவங்க பிரதான ஆசாரியன் உள்ள வைக்கிற அந்த பொருட்களை இவங்க தான் ஆயத்தம் பண்ணணும். இவங்களுடைய உடைகளை துவைக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கு. ஆலயத்துல அநேக வேலைகள் இருக்கு. பாத்திரங்கள் இருக்கும், அந்த பாத்திரங்களை சுத்தம் பண்ணி வைக்கணும். ஒவ்வொரு முறையும் பலி செலுத்தினா எவ்வளவு சாம்பல் சேரும், அந்த சாம்பலை நீக்கணும். இந்த மாதிரி நிறைய வேலைகள் தேவாலயத்துல அநேக வேலைகள் இருக்கு. சும்மாலாம் அங்கே போய் பாஸ்டர்லாம் அங்கே இந்த காலத்து பாஸ்டர்ஸ் மாதிரி அந்த காலத்துல நாங்கள் என்ன பண்ண முடியாது, சும்மாலாம் இருக்க முடியாது. டியூட்டினா டியூட்டி போட்டு தாக்கிடுவாங்க, அவ்வளோ டியூட்டி இருக்கும். ஆனால் அனுதினமும் பலி செலுத்தணும் தேவாலயத்தில். இது போக முக்கியமான நாட்கள் வந்துருச்சுன்னா எல்லாருமே பலி செலுத்த வருவாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு ஆடை எரிச்சா அதுக்கு யூஸ் ஆகிற விறகுல இருந்து ஆட்டை எரிக்கிறதுல இருந்து எவ்வளவு சாம்பல் வரும். எகிப்துல இருந்து கானானுக்கு போன ஜனமே 20 லட்சம் பேருன்னு கணக்கு சொல்றாங்க. அப்படின்னா இயேசு வாழ்ந்த காலத்துல எத்தனை ஜனம் இருந்திருக்கும், அந்த எத்தனை ஜனமும் அதுல எத்தனை ஒவ்வொரு நாளைக்கு பிறப்பு நடக்கும், ஒரு நாளைக்கு இறப்பு நடக்கும், ஒரு நாளைக்கு எத்தனை பேர் பாவம் பண்ணிட்டு வருவாங்க,
ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சமாதான பலி செலுத்த வருவாங்க, ஒரு நாள் எத்தனை பேர் சர்வாங்க தகன பலி செலுத்த வருவாங்க. இதெல்லாம் எரிச்சா எவ்வளவு சாம்பல் சேரும். இந்த சாம்பலை என்ன பண்ணணும்னா பாளையத்துக்கு புறம்பாதான் போய் கொட்டணும், உள்ள எங்கேயுமே கொட்டக்கூடாது. அப்போ டியூட்டின்னு பார்த்தா எவ்வளவு டியூட்டி இருக்கும். இதெல்லாம் செய்கிறது இந்த லேவியர்களோட வேலை. இவர்களுக்கு அடுத்து சில கூட்டத்தார்களும் இருந்தாங்க, ஆன்மீக கூட்டத்தாரும் இருந்தாங்க. யாருன்னா அவங்கள எஸ்என்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்என்எஸ் யாருன்னா பிரதான ஆசாரியர்களாவோ இல்லை தேவனுடைய ஆலயத்தில் ஏதோ இருந்தவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ரோம அரசாங்கத்தை பார்த்து மனம் விட்டு போய் வனாந்தரத்தில் போய் ஒரு தனி கல்ட்டாக மாறிடுவாங்க. ஒரு தனி கல்ட்டு, லைக் எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த துறவிகள்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இவங்க தனியாக கிளம்பி போன ஒரு கூட்டத்தார் இருப்பாங்க. இவங்களும் எதற்கு காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா மேசியா வருவதற்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்களுடைய கொள்கை என்னன்னா, நம்ம யாரு கூடயும், ஏன் யூதர்களோட கூடயே நான் என்ன பண்ண மாட்டேன், கலக்க மாட்டேன், தனியாக இருந்தேன். இன்னொரு இந்த ரிலீஜியஸ் கல்ட் இருந்துச்சு. ஆனால் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இவங்க ஜெலட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க யாருன்னா கிளர்ச்சியாளர். இவங்க ஆன்மீகவாதிகள் தான். ஆனால் தேவன் மேல இருக்கிற வைராக்கியத்தை எப்படி காட்டினாங்கன்னா, ஆண்டவர் வர்றதுக்கு நம்ம வழி ஆயத்தம் பண்ணணும். அது எப்படி ஆயத்தம் பண்ணணும்னா நம்ம எல்லாரையும் கொல்லணும், எல்லாரையும் கொண்டு குவிச்சு அப்படிதான் நம்ம ஆயத்தம் பண்ணணும். ரோமர்களுக்கு எதிராக நம்ம போராடணும். ஏன்னா இவங்களுக்கு முன்னாடி இருந்த மக்கபேயர்களும் என்ன பண்ணியிருந்தாங்க, அப்ப இருந்த கிரேக்க அரசாங்கத்திற்கு விரோதமா என்ன பண்ணாங்க, போர் நடத்தி தான் விடுதலை வாங்கினாங்க. இவங்க அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறவங்க. நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறோம்னா எப்படி ஊழியம் செய்யணும்னா கத்தியும் கோடாரியும் எடுத்துக்கிட்டு எதிரில் வர ரோமர்கள் எல்லாம் வெட்டி அப்படிதான் நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த கூட்டத்தான். இப்போ இயேசு பிறக்கும் பொழுது இந்த 9 வகையான கூட்டத்தார் அங்க இருக்கிறாங்க. முதலாவது பிரதான ஆசாரியன் இருக்கிறான், ரெண்டாவது ஆலோசனை சங்கத்தார் இருக்கிறாங்க, மூன்றாவது சீனியர் பிரீஸ்ட் அதாவது மூத்த ஆசாரிகள் இருக்கிறாங்க, நான்காவது வேதபாரகர்கள் இருக்கிறாங்க, ஐந்தாவது பரிசேயர்கள் இருக்கிறாங்க, ஆறாவது சதுசேயர்கள் இருக்கிறாங்க, ஏழாவது லேவியர்கள் இருக்கிறாங்க, எட்டாவது எஸ்என்எஸ் இருக்கிறாங்க, ஒன்பதாவது ஜெலட்ஸ் இருக்கிறாங்க. இப்போ இத்தனை பேர் இருக்கிறாங்கல்ல, இத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் அங்க இருக்கிற அந்த ஆவிக்குரிய நிலை இல்லது மத ரீதியா பார்த்தா அந்த மதத்தினுடைய தூய தன்மை எப்படி இருந்துச்சுன்னா ரொம்பவும் கேவலமா இருந்துச்சு. இயேசு வரப்போ ரொம்ப 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 மோசமான நிலவரத்துல தான் இந்த தேவாலய அமைப்பு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, முதலாவது பிரதான ஆசாரியன் பழைய ஏற்பாட்டின்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்படுவாங்க. ஆரோனுடைய குடும்பத்தை தேவன் தெரிந்து கொண்டார். எபிரேயர்ல வாசிங்கன்னா இருக்கும், ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவரும் தானா இந்த கனமான ஊழியத்துக்கு வர முடியாது. இந்த ஊழியத்துக்கு வரணும்னா ஆண்டவர் என்ன பண்ணணும், அழைக்கணும். ஆனா இங்க அப்படி கிடையாது. ரோமர்கள் தேர்ந்தெடுக்கிறவர்கள் தான் பிரதான ஆசாரியர். முதல்ல ஆண்டவருடைய தேர்ந்தெடுப்பு அங்க இல்லை அந்த ஆலயத்தில். ரெண்டாவது, இந்த ஆலோசனை சங்கத்தார் எப்படிப்பட்டவங்கன்னா ரொம்ப ஒருதலை பட்சமா இருக்கும். ஏன்னா ஒண்ணு பிரதான ஆசாரியரை சார்ந்து ஒரு பதில் இருக்கும், இல்ல வேதபாரர்களை சார்ந்து ஒரு பதில் இருக்கும், இல்ல மூப்பர்களை சார்ந்து ஒரு பதில் இருக்குமே தவிர்த்து இங்க நியாயம் சரியாய் கொடுக்கப்படுதான்னு கேட்டா கிடையாது. இதை எதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, இயேசுவை கொண்டு போய் நிறுத்தும் பொழுது அவர் எந்த குற்றமும் செய்யாது இருந்த போதும் அவரை குறித்து பொய்யான குற்றத்தை நிறுத்தணுன்றதுக்காகவே பல சாட்சிகளை ஏற்படுத்துவாங்க. திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் நம்ம நியாயம் செய்யணுன்றது தேவனுடைய கட்டளை. ஆனா இங்க இந்த நியாயம் எப்படி கொடுக்கப்படுது தெரியுமா, பணத்தின் அடிப்படையிலையும் அதிகாரத்தின் அடிப்படையிலையும் கொடுக்கப்படுது. எதிரில் நிற்கிறவங்க யாரு, இவங்கனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம், அதை பார்த்து நியாயம் கொடுக்கப்படுகிறது. இதுலயும் அவங்க தோற்று போனாங்க. மூன்றாவது சீனியர் பிரீஸ்ட் அதாவது மூத்த ஆசாரியர்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், பெரும்பாலும் இவங்க யாரா இருப்பாங்க, சதுசேயர்களா இருப்பாங்க. அதனால இதையும் நான் சதுசேயர்களை சேர்த்து சொல்றேன். சதுசேயர்களை குறித்து இயேசு சொல்லும் பொழுது மத்தேயு 22வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம்,
இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். இயேசு சதுசேயர்களை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்க எதை அறியல? வேத வாக்கியங்களை அறியல. இப்போ இவங்க இருக்க பொசிஷனை யோசித்து பாருங்க. சீனியர் பிரிஸ்ட், அதாவது இவங்க ஆலோசனை கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, நீங்களே அதை ஒழுங்கா என்ன பண்ணிக்கல, இன்னும் அறிஞ்சுக்கல. எனக்கு ஒரு விஷயம் தெரியாம இன்னொருத்தவங்களுக்கு அதை நான் பண்ண சொல்லி தரேன்னா அப்ப அந்த காரியம் எப்படி நடக்கும்? இப்ப எனக்கு கீபோர்டு வாசிக்க தெரியுது, நான் கீபோர்டை சொல்லி தந்தா அது ஒரு நியாயம். அப்படி நான் சொல்லி தந்தேன்னா கத்துக்கிறவங்க வாசிக்கும் போது நல்லா இருக்கும். நானே கீபோர்டுல தத்தக்க புத்தக்கா வெள்ளையா கருப்பா என்னவோ இருக்குது அப்படின்னு தொட்டு தொட்டு விளையாடிட்டு இருக்கிறேன். நான் உனக்கு சொல்லித்தரேன் வா அப்படின்னு கூப்பிட்டு கீபோர்டு வாசிக்க சொல்லி தந்தா அவன் வாசித்தா கீபோர்டு கழுத மாதிரி இருக்கும். அதனாலதான் இயேசு ஒரு இடத்துல சொல்வாரு, குருடனுக்கு என்ன பண்ணக்கூடாது, வழிகாட்டக்கூடாது. அப்படிதான் இருக்கு. இந்த சதுசேயர்கள் முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க, ஆனா வேத வாக்கியங்களை அறியாம இருக்காங்க. இப்படி ஒரு கூட்டம். அடுத்து 4வது வேத பாரகர்கள். வேத பாரகர்களுடைய வேலை என்ன? வேதத்தை ஆராய்கிறது. அப்போ வேதத்தை ஆராய்கிறவர்களுக்கு வேதம் சொல்ல வருகிற தேவன் தெரியாம போறது எப்படி? வேத வாக்கியங்களால உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறீங்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் என்னது, அவைகள் தானே அப்படின்னு இயேசு சொல்றாரு. என்னை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதே இந்த வேத வாக்கியம் தான். அப்போ அதை ஆராயிரவங்களுக்கு அது எப்படி கண்ணுக்கு தெரியாம போச்சு? இப்போ மத்தேயு எடுத்தாலும் சரி, நீங்க மத்தேயுனை வாசிங்கன்னா நிறைய தீர்க்க தரிசனங்களை குறிச்சு காட்டுவார். இந்த தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி ஆயிடுச்சு. இதே நீங்க எபிரேயருக்கு எழுதின நிருபம் எடுத்து வாசிச்சீங்கன்னா அந்த 5 ஆகமத்திலையும் கிறிஸ்து எப்படி இருக்கிறாருன்றத எபிரேய ஆக்கியோன் எடுத்து எழுதியிருப்பார். இங்க இப்படி இருக்கேப்பா, இது நம்முடைய தேவன் தான், இந்த தேவன் தான் இந்த இயேசு அப்படின்னு கம்பேர் பண்ணி எழுதியிருப்பாரு. மெல்கிசேதேக்கின் முறைமை எடுத்து எழுதியிருப்பாரு. இதெல்லாம் எங்க இருக்கு? தோரால இருக்கு. அதாவது முதல் 5 ஆகமத்துல இருக்கு மெல்கிசேதேக்கின் முறைமையை குறித்து. இது எல்லாமே அங்க இருக்கு. அதெல்லாம் எடுத்து எபிரேய ஆக்கியோன் எழுதுவார். ஆனா வேதங்களை ஆராய்கிறவர்கள் என்று சொல்லுகிறவங்க அவரை அதில் கண்டே பிடிக்கிறது. இயேசு ஒரு முறை ஜபாலயத்துக்கு போகும்பொழுது அவர்கிட்ட எந்த சுருள் கொடுக்கப்படும் வேலை சொல்லுது, ஏசாயாவினுடைய புஸ்தகம் கொடுக்கும். அப்ப இந்த ஏசாயா புஸ்தகம் ஜபாலயத்துக்கு வரக்கு முன்னாடி யார் ஆராய்ச்சி பண்ணியிருப்பா? வேதபாரகர்கள் கையில போகாம வந்திருக்க முடியாது. அப்போ இதை எடுத்து வாசிக்கிறவர் அதுல தன்னை குறித்து எழுதி இருக்கிறத என்ன பண்றாரு, காண்பித்து கொடுக்குறாரு. இந்த வாக்கியம் இன்று நிறைவேறினது அப்படின்னு இயேசு சொல்லுவார். நீங்க ஏசாயா 53 எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி மேசியா வருவார், எப்படி மேசியா மரிப்பார் என்பது முதற்கொண்டு அங்கே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆராய்கிற ஒரு கூட்டத்தாருக்கு இப்படிப்பட்டவைகள் நடக்கிறது, கண்ணுக்கு எதுல நடக்கிறதுன்றது என்ன பண்ணல, தெரியல. இந்த நாள்ல நீங்க போய் யூடியூப்ல எடுத்து பாருங்களா, அநேக போதகர்கள் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிற இப்போ நடக்கிற இந்த போர்களை குறித்ததான வசனங்களை என்ன பண்றாங்க, எடுத்து கோட் பண்ணி காட்டுறாங்க. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்துல இப்படி போட்டிருக்கு, இந்த ராஜ்யம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரும், அது இப்ப நடக்குது, இந்த ராஜ்யம் உள்ள வந்துருச்சு, இந்த வசனத்துல இப்படி எழுதி இருக்கு, இயேசு சொன்னது. இப்போ வேதத்தை ஆராயிரம்ன்றதுக்கு இதுதான் உண்மையான அர்த்தம். வேதத்தை ஆராயிரம்னா அது நடக்குதுன்றது என்ன பண்ணணும், காட்டணும். அப்போ இயேசு வந்தோடனே இயேசுவை குறித்து யார் அறிவிச்சிருக்கணும்? முதலாவது வேதபாரகர்கள் அறிவிச்சிருக்கணும். இந்த இது இங்க எழுதி இருக்குல்லப்பா, இங்க இது எழுதி இருக்குல்லப்பா, இதெல்லாம் நடக்குது பாரு. இதை யார் தெரியுமா அறிவிச்சா? ஒரு டாக்ஸ் கலெக்டர். மத்தேயு ஒரு டாக்ஸ் கலெக்டர், ஆயக்காரன், வரி வசூல் பண்ணுகிறவன் எடுத்து 60க்கும் அதிகமான தீர்க்க தரிசனங்களை கோட் பண்ணி காட்டான். இங்க எழுதி இருக்கிறது இங்க நடந்துச்சு, இங்க எழுதி இருக்கிறது இங்க நடந்துச்சு, இந்த அப்போ அந்த டாக்ஸ் கலெக்டர் எவ்வளவு உட்கார்ந்து பைபிளை படிச்சிருக்காரு. ஆதியாகம ஆரம்பிச்சு சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இருக்கிற மரியின் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகி மரி மேலும் வருகிற இது வரைக்கும் அவர் நோட் பண்ணியிருக்கிறாருன்னா ஆதியாகமத்துல இருந்து மல்கியா வரைக்கும் அந்த மனுஷன் படிச்சிருக்காரு. ஒரு டாக்ஸ் கலெக்டர், ஜனங்களால புறக்கணிக்கப்பட்ட மனுஷன்
இயேசுவை அறிந்து கொண்ட பிறகு படிக்க ஆரம்பிச்சே 60க்கும் மேற்பட்ட தீர்க்கதரிசனங்களை கோட் பண்ண முடியும்னா பிறந்ததுல இருந்தே வேதபாரகனா இருப்பான். தகப்பன் வேதபாரகனா பையனும் யாராதான் இருப்பா வேதபாரகனா. சின்ன வயசுல இருந்தே பைபிள் படிக்கிறோம். நம்ம அதுதான் நம்ம யோசிக்கணும். இந்த காலத்துல பைபிளை படிக்கிறோம், ஆனா பைபிளை புரிஞ்சுக்கிட்டோம். அதனாலதான் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கும், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் மெடிடேட் பண்ணணும். அதை மனசுக்குள்ள வச்சு யோசிக்கணும். நான் எப்பயுமே யோசிக்கிற ஒரு காரியம் தெரியுமா, வேதத்தை ஆராயணும்னு உட்கார்ந்தீங்கன்னா உங்களால ஆதியாம ஒண்ணு இந்த ஜென்மத்துல தாண்ட முடியாது. உண்மையா டீப்பா முழுசா நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சு ஆராய்ச்சிங்கன்னா ஒண்ணு தாண்ட முடியாது. அதுக்குள்ளேயே அவ்வளவு ஆழமான சத்தியங்கள் இருக்கு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். சயின்ஸ்ல இந்த மொத்த அண்டமும் எதனால ஆனதுன்னா ஸ்பேஸ், மேட்டர் அண்ட் டைம். காலம், திடப்பொருள், வெட்டவை. இந்த ஸ்பேஸ், ஏதாவது ஒரு பொருள் இருக்கா, இது என்ன பண்ணும், ஒரு ஸ்பேஸ் ஆகுது, ஒரு இடத்த பிடிக்கும். இது ஒரு பொருள். இந்த பொருள் இங்கே வைக்கப்படுகிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, எடுக்கப்படுகிறதுக்கு இப்படி. இதனாலதான் மொத்த அண்டமும் ஆயிருக்கு. இந்த அனைத்தையும் ஒரு வசனத்துல இயேசு சொன்னார். ஆதியிலே நேரம், வானத்தையும் ஸ்பேஸ், பூமியையும் திடப்பொருள் மேட்டர் உண்டாக்கினார். இந்த இத்தனை நாளாய் 6000 ஆண்டு அறிவியல் வளர்ச்சியினுடைய மிகப்பெரிய கோட்பாடு இயேசு வேதத்துல இருக்கிற ஒரு வசனம். அவர் சொன்ன அந்த வானத்தை இன்னும் நம்மளால ஆராய்ச்சி பார்க்க முடியல, எப்படி உருவாச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல, பூமியை குறித்து இன்னும் ஆராய்ச்சி முடியல. அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க, கடல்ல இருக்கிற 10% உயிரினங்களை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்றாங்க. நாம் வான்வெளியை ஆராய்ந்ததை காட்டிலும் பூமியை குறித்து ஆராய்ந்தது ரொம்ப கம்மி. இன்னும் ஆராய வேண்டியது அதிகம் இருக்கு. இன்னும் நம்மளால பூமிக்கு கீழே ஒரு 12 கிலோமீட்டருக்கு கீழே நம்மளால ட்ரில் பண்ணி போக முடியல. அவ்வளோ ஹார்டா இருக்கு கீழே இருக்க மெட்டீரியல். பூமிக்கு நடுவில் இதுதான் இருக்கும் நம்ம அறிவியலை வச்சு கண்டுபிடிச்சிருக்குமே தவிர்த்து இன்னும் யாரும் அங்கே போய் பார்க்கவே முடியல. முதல் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிற பொருளையே நம்ம இன்னும் ஆராய்ஞ்சு முடியாத அளவுக்கு இருக்கு. இதில் எங்கே அடுத்த 2வது வசனம் போய் ஆழத்தின் மேல் இருள் இருந்துச்சுன்னு, அப்போ இருள் எப்படி வந்துச்சு, இருள் எப்படி உருவாச்சு, இதெல்லாம் ஆராய போனா, அதான் சொல்கிறேன், 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை இந்த ஜென்மத்தில் தாண்ட முடியாது. அவ்வளோ ரகசியம் இருக்கு. இதில் நான் ஒரு சின்ன இதை தான் எடுத்து போட்டிருக்கிறேன். இந்த இன்னும் இதை தொட்டோன்னா அதுல இருக்கு, ஆதியிலே தேவன் வானத்தையும். அந்த தேவன்றதுக்கு ஏலோஹிம்னு இருக்கு. ஏலோஹிம்னா ஒருமை இல்லை, பன்மை. ஒருமைக்குள் பன்மை. அப்ப அதுல போனா திருத்துவ தேவனை போய் ஆராய போனோம். ஆதியை தொட்டாலே நம்மளுக்கு அந்த முடிஞ்சிடும். அப்படி இருக்குது இந்த வேதம். அப்போ வேதத்தை நாம் ஆராயணும். அதுக்காக தான் இதை எழுதி கொடுத்துருக்கிறார். அவ்வளோ இருக்கு. ஆனா இதை நாம் எவ்வளவு அறிந்து கொண்டோம். இங்க இருக்க வேதபாரகர்கள் என்னவோ அவங்க பேர் என்ன வச்சுக்கிட்டாங்க, வேத பாரகர்கள், ஸ்கிரைப்ஸ், வேத பண்டிதர்கள் அவங்கலாம். ஆனா வந்த கிறிஸ்துவை அடையாளம் காண முடியாத அளவுக்கு அவங்க குருடா இருந்தாங்க. இது ஒரு நிலை. அடுத்து பரிசேயர்களை குறித்து எழுதும் பொழுது இயேசு சொல்லுகிறாரு, மத்தேயு 23 அதனுடைய 3வது வசனம், ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவைகள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். இந்த பரிசேயர்களை குறித்து இயேசு சொல்லும்போது சொல்றாங்க, அவன் சொல்றதெல்லாம் கரெக்டு தான், அவன் சொல்றதெல்லாம் நீ செய்ய, ஆனா அவன் ஒண்ணு செய்யறான் பாத்தியா, அதை மட்டும் நீ செஞ்சுற. பரிசேயர்கள் எப்படி தங்களை காட்டிப்பாங்கன்னா, அப்படியேப்பா ஓய்வு நாள்லாம் ஆச்சுன்னா 6 மணி ஆச்சுன்னா வீட்டுக்குள்ள போயிடும். கரெக்டா இந்த சாயங்காலம், இப்போ இதுதான் 6ஆம் நாள்னா 6ஆம் நாள் 6 மணிக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சாயங்காலம் ஆரம்பிச்சு சாயங்காலம் வரைக்கும் தான் ஒரு நாள். 6 மணி ஆயிடுச்சா, 6 மணி ஆன உடனே எல்லாரும் வீட்டில் போய் உட்காந்துடணும். கடை வைக்கக்கூடாது, பொருள் வாங்கக்கூடாது, வெளியே சுத்தக்கூடாது, மாடு ஓட்டக்கூடாது, ஆடு ஓட்டக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. வீட்டில் போய் அமைதியாக உட்காந்துக்கணும். ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பாங்க.
நான் நினைக்கிறேன் 5 மணிக்கு ஊர் சுத்த ஆரம்பிப்பாங்க பரிசேயர்கள். எவெல்லாம் வெளியே இருக்கிறான்னு பார்த்துட்டு, என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிற, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், இப்படியே சொல்லி நிறைய இந்த காலத்துல போதர்களை பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருப்பான். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா, ஆண்டவர் என்ன சொல்லி எல்லாம் சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு தெரியும். அதன்படி அவங்க செய்யறாங்களான்னு அவங்க வாழ்க்கையை ஆராய்ச்சி பார்த்தா இருக்காரு. எங்க அப்பா ஒரு கதை சொன்னார், நான் அதை சொல்றேன். ஒரு பாஸ்டர் என்ன பண்ணாரு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலைல எந்திரிக்கிறாரு, வீட்டு வாசல்ல பார்த்தா எங்க இருந்தோ ஒரு கோழி வீட்டு வாசல்ல வந்து மேய்ஞ்சிட்டு. யாரு என்னதுன்னு பார்த்தா யாரும் வரல, ஒன்றும் பார்க்கல. அதனால இவர் என்ன பண்ணாரு, சரி சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு கோழி அடிச்சு சாப்பிட்டுருவோன்ட்டு கூடைக்குள்ள போட்டு வச்சுட்டு வந்துட்டாரு. சர்ச்சில் வந்துட்டு பிரசங்கம், பிறனுடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக அப்படின்ட்டு. இதுல அவங்க மனைவி என்ன பண்ணிட்டாங்க, தொடப்பட்டுட்டாங்க வார்த்தைக்கு. வீட்டுக்கு போன மொத்த வேலை கோழியை தந்து விட்டாங்க. பாஸ்ட் எல்லாருக்கும் ஜெபிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு, ஏண்டி இந்த கோழியை எடு அறுப்போம், திறந்து விட்டுட்டேங்க, ஏண்டி திறந்து விட்டேன், நீங்க தானே மெசேஜ் கொடுத்தீங்களே பிறனுடைய பொருளை இச்சியாதிருப்பாய், கர்த்தர் என்கிட்ட பேசினாருங்க, அதை திறந்து விட்டேன். நான் ஊருக்கு தானே பிரசங்கம் பண்ண, உனக்காடி பிரசங்கம் பண்ண அப்படின்னு கேட்டாங்க. இது நடந்த சம்பவம், யாரு என்னன்னு எனக்கும் தெரியாது, அது நடந்த சம்பவம் தான். எங்க அப்பாவோட ஊர்ல எங்கேயோ நடந்தது சொன்னாங்க. இப்போ நிறைய பிரசங்கம் அப்படிதான் இருக்கும். பாவம் செய்யாதீங்க, அது செய்யாதீங்க, பண ஆசை, எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது, எல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு, ஆனா அதை தாங்கள் செய்கிறாங்களான்னு போய் பார்த்தா இருக்கா. இப்ப இந்த பரிசேயர்கள் யாருன்னா, எல்லா கட்டளைகளும் அப்படி போதிப்பாங்க ஜனங்களுக்கு. அப்படியே நீங்க சில பிக்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா இருக்கும், அவங்களோட ஆடைகள்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருப்பாங்க. இப்படி கிட்ட கூட நெருங்க மாட்டாங்க, கஷ்டம் அதெல்லாம் அப்படின்ற ஆட்கள் அவங்கெல்லாம். ஆனா அவருடைய உள்ளார்ந்த அனுபவத்துல போய் பார்த்தோம்னா இருக்கிறதுலே அசிங்கம் அவங்க இருதயத்துக்கு. அதனாலதான் இயேசு சொல்லுவாரு, அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கோ, நல்லதை தான் சொல்றான், அதெல்லாம் இல்லை, ஆனா அவன் செய்யறதை மட்டும் செய்யாது. ஏன், உனக்கு சொல்றது அவங்க என்ன பண்றது கிடையாது, செய்யறது கிடையாது. இதெல்லாம் அங்க இருக்க பரிசேயர்களுடைய வாழ்க்கை. இப்போ அடுத்து நான் சதுசேயர்களை சொல்லிட்டேன். லேவியர்கள் வந்து கைக்கூலி மாதிரி தான். ஆசாரியர்கள் என்ன சொல்றாங்களோ அதை செய்கிறது தான் லேவியர்களோட வேலையை தவிர்த்து வேற எதுவுமே அவங்களுடைய வேலை கிடையாது. அப்புறம் இந்த எஸ்என்எஸ், இந்த 8ஆவதாக சொன்ன எஸ்என்எஸ்ங்கிறவங்க, அவங்க எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு கரெக்டு, ஆனா அவங்க செய்கிற காரியம் இவங்க உலகத்தை விட்டு தனியே போனாங்க. ஆனா இயேசு தம்முடைய சீஷர்கள் என்ன தெரியுமா பண்ணாரு, உலகத்திற்குள்ள அனுப்புனாரு. வாங்க உங்களை நான் அனுப்புறேன், நீங்க எல்லாரும் ஊருக்குள்ள போங்க, ஊருக்குள்ள போய் இயேசுவுக்கு பிரசங்கம் பண்ணுங்க. ஆனா இந்த எஸ்என்எஸ் யாருன்னா தனியா போயிடுவாங்க, அவங்க மட்டும்தான் பரிசுத்தவான்கள். யாரு, எல்லாருமே பாவிகள், உலகத்துல இருக்கிற எல்லாருமே பாவி, நான் மட்டும்தான் யாரு பரிசுத்தவான், ஆண்டவர் வந்தா என்னை மட்டும்தான் கூட்டிட்டு போவார் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் தான் யாரு, இந்த எஸ்என்எஸ். இன்றைக்கு இப்படியும் சிலர் இருக்கிறாங்க, தான் பரிசுத்தவான், மற்றவங்க எல்லாரும் யாரு பாவி. ஐயோ அவர் கூட சேரக்கூடாது, இவர் கூட சேரக்கூடாது. ஐயோ, ஆண்டவர் சபையை எதற்கு உண்டாக்குனார் தெரியுமா? ஆண்டவர் ஆராதிக்கவான்னு கேட்டா இல்லவே இல்லை. ஆண்டவரை எங்கும் தொழுது கொள்கிற காலம், வீட்டிலும் தொழுது கொள்ளலாம், பாத்ரூம்லையும் தொழுது கொள்ளலாம். பாத்ரூம்ல குளிக்கும் போது பாடிட்டு ஆடுறதுல ஒரு தப்பும் கிடையாது, ஆண்டவர் அதுல மகிமைப்படுவார். உண்மையை சொல்லு, ஆண்டவர் எல்லா இடத்துலையும் அவரை தொழுது கொள்ளலாம், எங்கும் அவரை தொழுது கொள்ளலாம். ஆனா எதற்கு அப்ப சபையை உண்டாக்குனார்னா, சபை என்பது ஒரு சரீரம். இதுல நாம் எல்லாரும் என்னது, ஒவ்வொரு அவயங்கள் வேணும் சொல்லுவோம். இந்த கையினால இந்த வயிறு போஷிக்கப்படுது, இந்த வாயினால இந்த வயிறு போஷிக்கப்படுது, இந்த வயிற்றுனால உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளும் என்ன பண்ணப்படுது, போஷிக்கப்படுது. இந்த காலினால இந்த உடல் நகருது, இந்த கையினால அப்படி ஒவ்வொரு உறுப்பும் அந்த சரீரத்துக்கு உதவி செய்வதற்கு தான் சபை. அப்போ சர்ச்சுக்குள்ள இருக்கிற நம்ம, இந்த கை சொல்லுது இனிமேட்டு இந்த வாய்க்கு நான் சோறு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா, கஷ்டப்பட போறது யாருதான், இந்த கையும் தான். ஏன், இங்க சோறு போடுனா இதுக்கு எப்படி ரத்தம் போகும், ரத்தம் போகுதுனா தானே இதுக்கு ஸ்ட்ரென்த். ஆனா சபைக்குள்ள இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, நான் அவங்க கூட சேர மாட்டேன், நான் இவங்க கூட சேர மாட்டேன், நான் அவங்க கூட பழக மாட்டேன், இவங்க கூட பழக மாட்டேன். அதனாலதான் 1 கொரிந்தியர் அதனுடைய 10
12வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றோ, தலையானது கால்களை நோக்கி நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளோ மிகவும் வேண்டியவைகளா இருக்கிறது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். அதாவது சபைன்னு ஒன்று ஆண்டவர் வச்சிருக்கிறாரா, அதுல நம்மளை வச்சிருக்கிறாரா, அதுல இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு வேணும். இருக்கிறதுலையே ரொம்ப எப்படி சொல்றது, பாதுகாக்கப்பட வேண்டிய சில உறுப்புகள்ல ஒண்ணு இந்த கண்ணு. இந்த கண்ணு தான் இருக்கிறதுல ரொம்ப சாஃப்டான ஒரு உடனே இந்த கையோ இந்த காலோ பார்த்துட்டு நீ இவ்வளோ சாஃப்டா வீக்கா இருக்கிறியே அப்படின்னு திட்ட முடியாது. ஏன்னா இதுவைகள் என்னதான் பலமா இருந்தாலும் இந்த பலவீனமான இந்த உறுப்பு தான் இந்த சரீரத்துக்கே விளக்கா இருக்கு. கண்ணானது சரீரத்துக்கு என்னவா இருக்கு, விளக்கா இருக்கு. அப்போ சபையில ரொம்ப அன்யூஸ்டு பர்சன் தான் சபையோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆகும். இல்லை ரொம்ப வீக்கஸ்ட் பர்சனாக இருக்கவங்க தான். ஒருத்தவங்க வந்து அடிக்கிற பலன் இருக்காது, ஆனால் நல்லா செபிப்பாங்க. ஆனால் சபைக்கு எது தேவை, செவன். சிலர் ஆள் வந்தால் மொட்டத்தனமாலாம் இருப்பாங்க, ஆனால் அது பிரோஜனம் கிடையாது. இப்படி சபையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பங்கு இருக்கு. அதனால யாவரோட நம்ம எப்படி இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். நான் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு நான் போகணும்னா என் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் அதில் ஒருமனப்பட்டாதான் நான் இங்கேருந்து அங்கே போக முடியும். இந்த கால் மட்டும் ஒருமனப்படலைன்னு வைங்களேன், இப்படிதான் நான் போகணும், இப்படிதான் நான் போகணும், அது விடாது, அது இங்கே நிற்கும். அப்போ இந்த எஸ்என்எஸ் என்ன பண்றாங்க, தனிச்சு போயிருக்கிறாங்க. நாங்கள் யாரு கூட சேர மாட்டோம் அப்படின்னு. அவங்க கூட ஆண்டவர் சேரவே இல்லை. அவங்க கூட ஆண்டவர் சேரவே. இன்னொரு ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, செலக்ட்ஸ் சொல்லிட்டு கர்த்தருக்காக வைராக்கியம் காட்டுறவங்க தான், ஆனா என்னது, வன்முறையும் சேர்த்து காட்டுறாங்க. இயேசு ஒரு விஷயம் வரும் பொழுது ஒரு 2 பேர் ஒருத்தவங்க என்ன பண்ணிடுவாங்க, இயேசுவை பார்த்து காரி துப்பிடுவாங்க. உடனே யாக்கோவுக்கும் யோவானுக்கும் உச்சியில ஏறி, ஆண்டவரே எலியாவை போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி உங்களை கொல்றதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கொடுங்க அப்படின்னு. நீங்க என்ன ஆவியை கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாரு. என்ன ஆவிதான் உங்களுக்கு இருக்கு, பொல்லாத ஆவி வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு. பொல்லாத ஆவி பிடிச்சவங்களா இருக்கிறீங்களா, அதனாலதான் உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாரு ஆண்டவர், இடி முழக்கத்தின் மக்கள் அப்படின்ட்டு. போனர்கேஸ் அப்படின்னு அந்த பேர் இருக்கும். இடி முழக்கத்து ஆவுனா இடிப்பானுங்க அவங்க 2 பேருமே. இன்னொரு ஒருத்தர் இருக்கிறாரு, பேதுருன்னு ஒருத்தர். ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு, நான் என் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டால் 12 லேகியவனுக்கு அதிகமான தூதர்களை தரமாட்டாரா, ஆனாலும் என்னை குறித்து எழுதப்பட்டவர்களை பத்தி நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உருவி காதை வெட்டிக்கிட்டு இருக்கிறான். உரையில கத்திய போடு, என் பிதா எனக்கு குறித்திருக்கிறதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இயேசுடைய சீஷர்கள்ல ஒரு சீஷன் இந்த செலக்ட்ஸ்ல இருந்தவர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தோம் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:15, மத்தேயு, தோமா, அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு, செலோதே என்னப்பட்ட சீமோன். இந்த செலோதே என்னப்பட்ட சீமோன் இருக்குல்ல, இதுதான் அந்த செலக்ட்ஸ். இந்த சீமோன் என்கிற இந்த ஒரு சீமோன், அந்த பேதுரு அவர் இல்லை, இது வேற ஒரு சீமோன். இவர் யாருன்னா, இவர் ஒன்ஸ் அப்பான் டைம் யாரா இருந்தாரு, செலக்ட்ஸா இருந்தார். அதாவது இந்த கிளர்ச்சியாளர்களா இருந்தார். ரோமர்களுக்கு விரோதமா சண்டை பண்றது, ஒளிஞ்சிருந்து ரோமர்களுடைய யாராவது அதிகாரிகளை கொலை பண்றது, இப்படி கூட்டத்தாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் சமாதான பிரபுவாய். இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, இயேசு வந்து அப்படியே எல்லா ரோமர்களையும் அப்படியே அக்னியால எரிச்சு அப்படியே பார்பிக்யூ பண்ணி அப்படியே அதை எல்லா காட்டு விலங்குகளுக்கு கொடுத்து அதை வந்து நம்மளை அப்படியே ராஜாவா இருந்து அரசாக வர. ஆனா அவர் எப்படி வந்தாரு, கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் ஒரு சமாதானம். அதனாலதான் இயேசு குறித்து எழுதப்பட்டிருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. வல்லமை இருக்கு, ஆனா என்னதான் அவர் பண்ண வராரு, சமாதானம். இவங்க எதிர்பார்த்தது ஆண்டவர் வந்து அவர் கூட நம்ம நின்று எப்படி பண்ண போறோம், போர் பண்ண போறோன்னு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்தாங்க.
இவங்க அப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க. மேசியா வெளிப்படுவா, மேசியாவோட சேர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம், யுத்தம் பண்ண போறோம் அப்படின்றத ஒரு குரூப். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன், இந்த 9 குரூப்புமே சரி இயேசு மனசுல வச்சிருக்கிற திட்டத்துக்கு முரணானது, அப்படியே ஆப்போசிட். அதனாலதான் இயேசு வந்ததுக்கு அப்புறம் இந்த எந்த குரூப்பு கூடயும் யாருக்கு ஒத்து போகாதுன்னா இயேசுவுக்கு அந்த குரூப்புக்கு ஒத்தே போகாது. பாவங்களை மன்னிக்க இவர் யார், இவனை எழுப்புறக்கு இவன் யார்? ஒரு மனுஷன் 38 வருஷமா வியாதியா இருப்பாங்க, இங்க நான் சீலோவான் குளத்துல இருப்பான். இயேசு போய் அவன் என்ன பண்ணுவாரு, சுகமாக்கி வந்துடுவாரு. அவன் என்ன பண்ணுவான், படுக்கையை எடுத்துக்கொண்டு போக சொன்னாருன்ட்டு படுக்கையை எடுத்துக்கொண்டு போவான். என்னைக்குன்னா ஓய்வு நாள். இவன் போறப்ப எதிரில் பரிசேயர்கள்லாம் வராங்க. 38 வருஷமா கடந்தானே, நல்ல ஐடியாப்பான்னு ஒரு வார்த்தை கேட்கல. ஓய்வு நாள் எதுமா பாய் எடுத்துட்டு போற நீனு அப்படி. இவன் நான் 38 வருஷமா கடந்தேன், எனக்கு 38 வருஷமா ஓய்வு நாளாதான் இருந்துச்சு, நான் ஒரே இடத்துல கடந்தேன். அன்னைக்கெல்லாம் வராதவனுக்கு இன்னைக்கு சுகமாயி போறேன், ஒரு வார்த்தை நல்லா இருக்கியான்னு கேட்காம ஓய்வு நாள் எதுமா பாய் எடுத்துட்டு போற, யார் ஒன்று எடுத்துட்டு போக சொன்ன? இவ்வளவுதான். எப்படி சொல்றது, சைல்டிஷ் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. குழந்தைத்தனம் வேற, புருஷனான பிறகு குழந்தைய போல நடந்துக்கிறது வேற. இவங்கெல்லாம் இருக்கிற அந்த ஸ்தானம் வேற, நடந்துக்கிறது ரொம்ப சைல்டிஷா இருக்கும், ரொம்ப கேவலமா சண்டை போடுவாங்க. அவ்வளவு அற்புதங்களை அடையாளங்களை செய்வார் ஆண்டவர். போய் ஒரு ஸ்திரீ 18 வருஷம் கூடி, 18 வருஷங்க, எவ்வளவு வேணும் நிம்மறக்கூடாத ஒரு 18 வருஷம் புரிஞ்சு நடந்தா எப்படியா போய் நிமித்து விடுறாரு. ஓய்வு நாள் எதுமா சுகமாக்காதீங்க. ஆண்டவருக்கு ஒரு கடமையில கோவம் வந்து சொல்லுவாரு, ஏன் ஒரு கழுதை விழுந்துச்சுன்னா, ஒரு ஆடு விழுந்துச்சுன்னா, ஒரு மாடு விழுந்துச்சுன்னா தூக்கி விடுறீங்களா? ஓய்வு நாள் விட்டுட்டா இருக்கிறீங்க. அதை காட்டிலும் மனுஷன் உனக்கு முக்கியமா தெரியல. ஓய்வு நாள் எதுமா சீஷர்கள் என்ன பண்ணிடுவாங்க, நெல்கதரை பறிச்சு பசிக்கு சாப்பிடுவாங்க. ஓய்வு நாள் எதுமா சீஷர்கள் சாப்பிட்றாங்க, பசிக்கு தானே சாப்பிட்டாங்க. ஆண்டவர் சட்டங்களையும் பிரமாணங்களையும் தந்தது நல்வாழ்க்கையை வாழ்றதுக்கு, மனுஷங்களை அடிமைப்படுத்துறதுக்கு இல்லை. ஏன் அவருக்கு இதுமே, ஏன் அவருக்கு கோவம்னா, நான் திரும்பி சொன்னதே சொல்றேன், பிரச்சனை இவங்க சொல்றது கிடையாது, இவங்க அதை செய்யாம இருக்கிறது. நீ சொல்றியே இந்த காரியத்தை யாருக்கும் தெரியாம நீ மறைமுகமா செஞ்சுட்டு இருக்க, அது ஒருவேளை யாருக்கும் தெரியாம இருக்கலாம், எனக்கு தெரியும். அதனாலதான் ரோமருக்கு எழுதும் போது அப்போஸ்தலர் பவுல் இப்படி எழுதுவாரு. ரோமருக்கு எழுதின நிருபம் நம்முடைய 2வது அதிகாரம் 1வது வசனம், ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இங்க பவுல் என்ன எழுதுறாரு, நீங்க மற்றவங்களை குற்றவாளியா தீர்க்கிற நீ முதல்ல அந்த குற்றத்தை செய்யாதவனா இருக்கிறது. அப்படி செய்யனா நீ எதுவுமே, நீ வந்து இது கரெக்டு அப்படி இப்படி பேசுறதுக்கு எந்த அதிகாரமும் உனக்கு கிடையாது. அதன் மூலமா நீ யாரை நியாயம் தீர்க்கிற, உன்னையே நீ நியாயம் தீர்க்கிற. இந்த பரிசேயர்களும் சரிசேயர்களும் வேதபாரர்கள் இந்த ஆலோசனை சங்கத்தார் அவன் தலையில மண்ணை வாரி போடுவாங்க. எப்படி தெரியுமா, இயேசுவை கொண்டு போய் பிலாத்து முன்னாடி நிறுத்தும்போது இந்த மனுஷனிடத்துல நாங்கள் குற்றம் ஒன்றையும் காணலன்னு அந்த மனுஷனுடைய ரத்த பழி எங்கள் தலையின் மேல் தங்குவதாக அறிவே இல்லை அவங்களுக்கு. தவளை தன் வாயால் கெடுமாங்கல்ல, கம்முன்னு கூட இயேசுவை கொண்டு போய் சிலுவையில் விட்டுருந்துருக்கலாம். ஏன்னா அது அவரை குறித்து எழுதப்பட்ட காரியம், அதை அவர் நிறைவேற்ற போறார். இவனுங்க வம்படிக்குன்னு போய் எதை திரும்ப வாங்கினானுங்க, அந்த பழியை தூக்கி தாம் தலைமையில எனக்கு எங்களுக்கு கொடுங்க, அதை நாங்கள் எங்க தலையில வச்சுக்கிறோம். அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இவ்வளவு தேவதூஷணம் பண்ண மனுஷனை அழிச்சிட்டோன்னே வானத்திலிருந்து கர்த்தர் நம்மளை பார்த்து என்ன ஆயிடுவாரு, சந்தோஷப்பட்டுருவாரு. வா, என் பிள்ளைங்க பாரு பைபிள் படிச்சு எவ்வளவு பாவம் இல்லாம வாழ்றாங்க, வந்தவனை கண்டுபிடிச்சு தூக்கிட்டாங்கல்ல அப்படின்னு மெச்சி பாருன்னு நினைச்சாங்க. கண்கள் குருடாய் போயிருக்கு. இதுதான் இயேசு வரும்பொழுது இருக்கிற ஆன்மீக சூழ்நிலை.
இவங்க எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க? மேசியாவை ஒரு ராஜாவா வருவார், வந்து என்ன பண்ணுவார், வா உங்களுக்கெல்லாம் விடுதலை, உங்க இதுல 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்களாம் வா, கத்தியை யாருக்கெல்லாம் பிடிக்க தெரியும் வா, எல்லாம் வந்து என் பட்சத்துல நில்லுங்க, நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், நைட்டோட நைட்டா ரோமர்களை பிடிச்சி நம்ம வந்து அழிக்க போறோம் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கர்த்தருடைய திட்டம் அதுக்கு மேல இருந்துச்சு, அதுக்கு மேல இருந்துச்சு. எல்லாவற்றுக்கும் மேலான அவருடைய திட்டத்தை அவங்க அறியாம போனாங்க. இப்படி இருக்கிற மனநிலைமை உள்ள ஒரு ஆன்மீக சூழ்நிலையில தான் இயேசு உள்ள என்ட்ரேயார குழந்தையா, அவர் குழந்தையா பிறக்கும் பொழுதே இதுதான் சூழ்நிலை. குழந்தையா பிறக்கும் போதே அங்க இருந்த சூழ்நிலை இதுதான். அப்ப யோசித்து பாருங்க, இயேசு எந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலையை தான் வருவதற்கு சூஸ் பண்ணியிருக்கிறார். இருக்கிறதுலே கொடூரமான ஆட்சி ரோமர்களுடைய ஆட்சி, இருக்கிறதுலே கொடுமையான ஒரு ஆன்மீக காலம்னா அது இந்த காலம். ஜனங்கள் சீர்கெட்டவங்களா இருக்கிறாங்க, ஜனங்களை நடத்துகிறவர்கள் அதை விட சீர்கெட்டவர்களா இருக்கிறாங்க. ஜனங்களுக்கும் பரிசேயர்களுக்கும் இடையில அப்பப்போ கிளாஷ் ஆகிட்டே இருக்கும். எங்களை சொல்றீங்களே நீங்க செய்யறீங்களா, எங்களை சொல்றீங்களே நீங்க செய்யறீங்களா, நீ இந்த சண்டை போயிட்டே இருக்கும். ஜனங்களுக்கு தெரிஞ்சாலும் எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரங்கள் இருந்துச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசு, இதை வச்சு ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இயேசு முதலாவதாக வெளிப்பட்ட பொழுது இது சூழ்நிலை, இயேசு இரண்டாவதாக வெளிப்பட போகும்போதும் இதே சூழ்நிலை. ஏன்னா இந்த நாட்கள்ல பாருங்க, சபைகளுக்குள்ள பல பாகுபாடு, பல பிரிவினைகள் இருக்கு, பல விதமான பகுதியாளர்கள் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் என்ன சொல்லுது, இயேசுவும் லூசிஃபரும் அண்ணன் தம்பிங்க, அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்ததுனால இயேசு பூமிக்கு வந்தார். ரொம்ப யோசிக்காதீங்க, மார்மன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊருக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறாங்க, வெள்ளை சட்டை போட்டுட்டு தான் வருவாங்க, அவங்களும் ஒயிட் கலர் ஷர்ட்டு தான், பைபிள் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை பேசுவோம், பைபிள் எடுத்துகிட்டு வந்து அதை பேசுவோம், மார்மன்ஸ். இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, பரலோகத்தில் அப்பா இருக்கிறார், அம்மா இருக்கிறார், அம்மாவுக்கு இயேசுக்குள்ள. அப்போ யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டத்தார் இருக்காங்க, யெகோவா விட்னஸ்ன்னு சொல்லுவாங்க, யெகோவாவின் சாட்சிகள். அவங்களுக்கு இயேசுவும் கிடையாது, பரிசுத்த ஆவியானவரும் கிடையாது, பிதாவாகிய தேவன் மாத்திரம். ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, இயேசு இருக்கிறாரு, பிதா இருக்கிறாரு, பரிசுத்த ஆவி கிடையாது. இப்படி சபைகளுக்குள்ள பல பாகுபாடுகள். சில ஞானஸ்நான சத்தியத்தை ஒரு விதமாய் போதிக்கிறவர்கள் உண்டு, இன்னொரு விதமாய் போதிக்கிறவர்கள் உண்டு. இப்படி பல பாகுபாடுகள் இருக்கு. ஆனா இந்த முறை இயேசு வரும்பொழுது சமாதான பிரபுவா அவர் வரல. அப்ப சமாதான பிரபுவா வந்தாரு, 33 வருஷம் அலைஞ்சாரு, 3 வருஷம் சொல்லி கொடுத்துட்டு போனார், 3.5 வருஷம் சொல்லி கொடுத்துட்டு போனார். ஆனா இப்ப வருவாரு. அப்ப இருக்கிற 3.5 வருஷம் என்ன ஆகும் தெரியுமா? அதை மாத்திரம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 5வது வசனம். சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றால், அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவளுடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஸ்திரியானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனால் அங்கே 1160 நாளளவும் அவளை போஷிக்கிறதற்காக தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிற்று. அதனுடைய 13வது வசனம். வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது அப்படின்றது. அதாவது இயேசு முதலாவது போயிட்டார், திரும்பி வந்து சபையை கூட்டிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் உபத்திரவ காலமும் மகா உபத்திரவ காலமும் ஆரம்பிக்கும். 2ஆ பைபிள்ல பிரிச்சிருப்பாங்க. 3.5 வருஷம் உபத்திரவ காலம், 3 வருஷம் மகா உபத்திரவ. இந்த உபத்திரவ காலத்துலையும் மகா உபத்திரவ காலத்துலையும் என்ன தெரியுமா நடக்க போகுது? இங்கே ஒரு கூட்டம் கைவிடப்பட்டு போகும், ஒரு கூட்டம் இஸ்ரவேல்ல இருக்கும். இஸ்ரவேல்ல கர்த்தர் தெரிஞ்சு இந்த கூட்டத்தை பிசாசானவன் துன்பப்படுத்துவான், கஷ்டப்படுத்துவான், வேதனைப்படுத்துவான். அவனுடைய முத்திரையை தரித்து கொள்ளாத யாவரையும் அவன் அழிக்கிறதுக்கு வருவான். இங்க சமாதானம் கிடையாது, இங்க சந்தோஷம் கிடையாது,
நிம்மதியே கிடையாது. இப்போ இந்த நாட்கள்ல இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான சபைகள்ல இருக்கிறோம். நான் தவறு சொல்லலை. ஆனா நமக்குள்ள ஒரு காரியம் இருக்க வேண்டும். சபைகள் எப்படி வேணா பகுக்கப்பட்டு போகலாம், ஆனா வேதம் ஒன்றுதான். நம்ம சபையில ஐக்கியமா இருக்கணும், அங்கத்தினரா இருக்கணும், சபையில சேர்ந்து தேவனை ஆராதிக்கணும். ஆனா தனிப்பட்ட ரீதியாக வேதத்தை நாம் அறிந்திருக்கணும். சபையா இருந்தாலும் சத்தியத்தை தப்பா சொல்லி தந்தா தப்பு தான். அங்க 100ல் 90 சரியா இருக்கு, 10 தான் டவுட்டா இருக்குன்னா தப்பு தான். 90 சரியா சொன்னாங்கன்றதுக்கு 10 சரின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த ப்ராட்டஸ்டன்ட்ன்ற இந்த இது பிரிஞ்சு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அப்போ ரோமன் கேத்தலிக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்தாங்க. என்ன பிரச்சனைனா, எல்லா அதிகாரமும் யாருடையது? போப்புனுடையது. போப் எதை சொன்னாலும் அது சரி. அந்த டைமில் ப்ரொகட்டரின்னு ஒன்று இருந்துச்சு. என்னன்னா, நம்ம சொந்தக்காரங்க யாராச்சும் இல்லை நம்மளுக்கு நெருங்கினவங்க யாராவது மரித்து போயிருப்பாங்க. நமக்கு ஒருவேளை அவங்க நரகத்துக்கு போயிருப்பாங்கன்னு டவுட்டாக இருந்துச்சுன்னா, அங்கே அவங்க ஒரு இது வச்சுருப்பாங்க, ஒரு எப்படி சொல்கிற ஒரு பத்திரம் வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா நரகத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்களை தூதர்கள் போய் எங்கே கூப்பிட்டு போயிடுவாங்க? பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு ஒரு சத்தியம் பரப்பப்பட்டுச்சு. இது சத்தியம் அல்ல, ஆனால் இது பரப்பப்பட்டுச்சு. வேதம் சொல்லுகிறது, ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்படும். ஒருத்தன் மறிச்சுட்டானா அதுக்கப்புறம் அவனுக்கு அங்கே என்ன கிடையாது? நியாய தீர்ப்பு தான் இருக்கே தவிர்த்து மன்னிப்பு கிடையாது. ஆனா ஒரு காலகட்டத்துல நீங்க நரகத்துல இருக்கிறவங்களுக்காக இங்க மன்னிப்பு காசு கொடுத்து வாங்கலான்னு வித்தாங்க. இதை பார்த்து மார்ட்டின் லூதர் கிங் இது தப்பா இருக்கேன்னு அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணனால வந்த ஒரு குரூப்புக்கு பேர் தான் என்னது? ப்ராட்டஸ்டன்ட் நம்ம சொல்றோம். அதுல இருந்து பல பகுதிகள் பிரிஞ்சிருச்சு. ஏன் இதை சொல்றேன்னா, அதை ஒரு கட்டத்துல நம்பினாங்க. ஏன் சொன்னது போப்பு. ஆனா ஏன் மார்ட்டின் லூதர் கிங் நம்பல தெரியுமா? அவர் இதை வாசிச்சாரு, இதை ஆராய்ஞ்சு பார்த்தாரு, அதுல தப்புன்னு தெரிஞ்சது. அதை அவர் போய் நிரூபிச்சு ஜனங்களை நல்வழிப்படுத்த. இப்போ நம்ம போய் மற்றவங்களை நல்வழிப்படுத்துகிறோமோ இல்லையோ, முதலாவது சத்தியத்தை நாம் அறிவோம். அதான் வேதம் சொல்வது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். கடைசி காலத்துல தேவனோட விடுதலையா போகணும்னா சபையில் அங்கத்தினரா இருக்கிறது முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லலை. அதை காட்டிலும் முக்கியம் இந்த வேதத்தை நாம் புரிந்துக்கொள்ளணும். அதனாலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம் நினைக்கிறேன், 17வது அதிகாரம் 11வது வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் அப்படின்றது. அதாவது தெசலோனிக்கேயருக்கும் அப்போஸ்தலர்கள் தான் போய் போதிக்கிறாங்க, இந்த பெரேயா பட்டணத்திற்கும் அப்போஸ்தலர்கள் தான் போதிக்கிறாங்க. ஆனா இந்த பெரேயா பட்டணத்தார் என்ன பண்றாங்க? இந்த மனுஷன் இப்படி சொல்றானே, இப்படி வேதத்துல இருக்கா? போய் தினந்தோறும் என்ன பண்றாங்க? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்குறாங்க. அதனால கேட்கிறவங்க நற்குணசாலிகளா மாறல, ஆராய்கிறவர்கள் தான் நற்குணசாலிகளா மாறுறாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன்னொடனே நான் சொன்னதெல்லாம் சரின்னு நீங்களும் நம்பக்கூடாது. உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு நேரம் இருக்கு. சரி, இந்த சத்தியம் எனக்கு ஏத்த மாதிரி இருக்கு, இப்படிதான் வேதம் சொல்லி தருதா அப்படின்னு நம்ம தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்றது மூலமா தான் நம்மளை பரலோக சிட்டிசனா மாற்ற முடியுமே தவிர்த்து, நீங்க இந்த சபையில அங்கத்தினரா இருந்தோடனே ஆண்டவர் இந்த சபையில இருக்கிறவங்கலாம் வாங்கலாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க. அது எந்த சபையா இருந்தாலும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் போடுற சபையா இருந்தாலும் சரி, கலர் ட்ரெஸ் உடுத்துற சபையா இருந்தாலும் சரி, இதை பார்த்து ஆண்டவர் சூஸ் பண்ண மாட்டாரு. யார் அவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்க தான் பாவத்திற்கும் உலகத்திற்கும் நியாயத்திற்கும் விடுதலையாக முடியும். இயேசுவின் காலத்துல இது குலைக்கப்பட்டிருந்துச்சு. அங்கே இயேசு வந்ததை சீர் செய்தார். இனி வரப்போற காலத்துல அவர் சீர்படுத்துகிறவராக அல்ல, தம்முடையவர்களை சேர்த்து கொள்ளுகிறவராக வரப்போகிறார். இதுல
நம்ம போகணும்னா இந்த வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கணுங்களா இருக்கும். ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே நான் போய் வெறும் அரசியலை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் பேசினா நான் என்ன சொல்லி தருவேன் அப்படின்றத இதை தியானிக்க ஆண்டவர் நிறைய இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தார். இதற்குள்ளும் சத்தியம் இருக்கு. சும்மா அவர் ஏதோ ஒரு டைமை சூஸ் பண்ணல, இதற்குள்ளேயும் அவர் நிறைய காரியங்களை சொல்லி தருவதற்காக சூஸ் பண்ணார். அந்த நாட்களில் நம்ம தேவனை எப்படி பார்க்கிறோம், சத்தியத்தை எவ்வளவு அறிந்திருக்கிறோம். இந்த சத்திய வேதத்தை அறிகிற அறிவை அடைகிறவர்கள் தான் நித்திய ஜீவனை அடைவார்கள். தேவனை அறிகிற அறிவில் நம்ம வளரணும், சத்தியத்தை அறிகிற அறிவில் வளரணும். அதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, நான் போய் சத்திய ஆவியானவர் உங்களை அனுப்புகிறேன், அவர் உங்களை என்ன பண்ணுவார், சகல சத்தியத்துக்குள்ளையும் வழி நடத்துவார். எழுந்து நிற்போமா தெய்வ சமூகத்தில். தேவன்கிட்ட ஒரு 2 நிமிடம் நாம் செபித்து நம்ம கடந்து போக போகிறோம். ஆண்டவரே, நான் சத்திய